ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம். யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 33. ஏவம் நிர்ஜித ஷட்வர்கை கிரியதே பக்திரீஸ்வரே வாசுதேவே பகவதி யயா சம்லப்யதே ரதி. Word by word meaning. ஏவம் இவ்வாறு நிர்ஜித அடக்கி ஷட்வர்கை புலன்களின் 6 அறிகுறிகளால் காமம், கோபம், பேராசை, மாயை, பொறாமை, மேலும் கிரியதே செய்யப்படுகிறது பக்தி பக்தி தொண்டு ஈஸ்வரே பரம ஆளுநருக்கு, வாசுதேவே பகவான் வாசுதேவருக்கு, பகவதி பரமபுருஷராகிய யயா எதனால், சம்லப்யதே அடையப்படுகிறது, ரதி பற்றுதல். டிரான்ஸ்லேஷன். மேலே குறிப்பிட்டது போல இச்செயல்களின் மூலம் காமம், கோபம், பேராசை, மாயை, பொறாமை முதலான எதிரிகளின் ஆதிக்கத்தை வேறறுத்த நிலையில் பகவானுக்கு ஒருவனால் சேவை செய்ய முடியும். இவ்விதமாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் அன்பு தொண்டெனும் படித்தரத்தை நிச்சயமாக ஒருவன் அடைகிறான். பர்பட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். 30-31 ஸ்லோகங்களில் குறிப்பிடப்பட்டது போல பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரதிநிதியான ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு சேவை செய்வதே ஒருவனுடைய முதல் கடமை ஆகும். வாழ்வின் துவக்கத்திலேயே ஒரு குழந்தையை குருகுலத்திற்கு அனுப்பி குருவிற்கு சேவை செய்வதில் அந்த குழந்தைக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று பிரகலாதர் கூறுகிறார். பிரம்மச்சாரி குருகுலே வசந்தாந்தா குரோர்ஹிதம். பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 12 ஸ்லோகம் 1. இதுவே ஆன்மீக வாழ்வின் ஆரம்பமாகும். குரு பாதாஸ்ரயக சாது வர்த்தமானுவர்த்தனம் சத்கர்ம பிருச்சா. குரு மற்றும் சாஸ்திரங்களின் உபதேசங்களை பின்பற்றுவதன் மூலம் ஒரு சீடன் பக்தி தொண்டின் நிலையை அடைந்து தன்னுடைய உடைமைகளில் பற்றில்லாதவன் ஆகிறான். தன்னுடைய உடைமைகளையெல்லாம் அவன் தன்னுடைய ஆன்மீக குருவிற்கு அர்ப்பணித்து விடுகிறான். அவரும் அவனை சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் என்ற பகவத் சேவையில் ஈடுபடுத்துகிறார். சீடனும் அதை உறுதியாக பின்பற்றி தன் புலன்களை அடக்கும் முறையை கற்றுக்கொள்கிறான். அதன் பிறகு ஆதவ் ஸ்ரத்தா ததக சாது சங்க என்று ஸ்ரீல ரூபகோஸ்வாமியால் உறுதி செய்யப்படுவது போல அவன் தனது தூய புத்தியை உபயோகிப்பதன் மூலம் படிப்படியாக பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை நேசிப்பவன் ஆகிறான். இவ்விதமாக ஒருவனது வாழ்வு பூரணத்துவம் அடைகிறது. பகவான் கிருஷ்ணரிடமுள்ள அவனது பற்றுதல் வெளிப்படையாகவும் தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த நிலையில் அவன் அடுத்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்படுவது போல பாவத்தையும் அனுபாவத்தையும் அனுபவிக்கும் ஆனந்த பரவசத்தில் திளைக்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 33 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.